அனைவருக்கும் வணக்கம். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாட்சியன் என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது, நீதி வழுவாமல் ஒரு அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியை காப்பாற்றும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு, தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கும் சில வட மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய துரோகத்தை செய்ய துணிந்துள்ளது ஒன்றிய பாஜக அரசு. தொகுதி மறுவரையறை எனும் பெயரில் நமது மாநிலத்திற்கான மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கையில் ஒன்றிய அரசு இறங்கியுள்ளது. தற்போதே பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில்தான் 39 மக்களவை உறுப்பினர்களும் நமது மாநிலத்திற்கான உரிமைகளுக்கு குரல் கொடுத்து வருகிறார்கள். இந்நிலையில் மேலும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தால் அது தமிழ்நாட்டிற்கான மிகப்பெரிய பேராபத்தாக இருக்கும். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை எனும் ஆபத்தை முன்கூட்டியே சுட்டிக்காட்டி எச்சரித்திருக்கின்றார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த பேராபத்தை தடுக்கும் நோக்கில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பஞ்சாப், மேற்கு வங்காளம், ஒடிசா போன்ற மாநிலங்களின் கட்சி பிரதிநிதிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். கழகத் தலைவர் அவர்களின் அழைப்பை இந்திய ஒன்றியம் முழுவதும் 20 கட்சிகள் ஏற்றுள்ளார்கள். கழகத் தலைவர் அவர்களின் தலைமையில் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுக்குழு சென்னையில் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார்கள். இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டியாக திகழும் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரையறையை எதிர்ப்போம், தொடர்ந்து குரல் கொடுப்போம், நமது உரிமையை காப்போம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி.